உங்களுக்கு சொல்லுவார் நான் நினைக்கிறேன். குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். சரி, ஓகே. இப்ப அனுசரும் உங்களோட கதைச்சிருப்பார். உண்மையிலேயே பேமெண்ட்டுக்குரிய ஒரு கிளாஸ் தான். பொதுவாக இதுல 2027 ஆண்டாக்கள் இருந்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்க லெஃப்ட் ஆகி கொள்ளுங்க, உங்களுக்கு அது பிரயோசனமா இருக்காது. ஏன்னா இது வந்து நாங்க பாஸ் பேப்பர் கிளாஸ்கள் இப்ப போய் கொண்டிருக்குது. 2026 பாஸ் பேப்பர் கிளாஸ்கள் தான் போய்கொண்டிருக்குது. அப்ப அதனால 2027 ஆண்டாக்களுக்கு இது பிரயோசனமா இருக்காது. இப்ப நீங்க 2027 ஆக்கள் இருந்தீங்கன்னா நீங்க குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகிக்கொள்ளுங்க. அப்ப நீங்க 2027 ஆக்கள் நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரி கிளாஸ்கள் போய்கொண்டிருக்குது. நீங்க தியரி கிளாஸ்களை ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த நம்பர் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு ஒருக்கா கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களை 2027 தியரி கிளாஸ்களை நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடும். சரிதானே? நீங்க 2027 ஆக்கள் இருந்தீங்கன்னா குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. இப்ப 2026 ஆக்களுக்கு நான் சொல்லக்கூடிய சில மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல எங்கட பிள்ளைகளுக்கு வளமையா தெரியும். நான் சில விஷயங்களை சொல்றேன். நான் இதுல நீங்க சில பேர் ஃப்ரீயா ஜாயின் பண்ணி வந்திருப்பீங்க. நான் அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிள்ளைகள் இன்னும் இருக்க போற காலங்களை வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு குறுகிய காலம் தான் உங்களுக்கு இன்னும் இருக்குது. சரிதானே? உங்களுக்கு இன்னும் இருக்க போறது மிக குறுகிய காலம். நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் பரீட்சைகள் எழுதுறதுக்குரிய நாட்களாக இருக்குது. இப்ப நீங்க எல்லா விஷயங்களையும் நீங்க அதுல கழிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க எழுதக்கூடிய காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் மட்டும்தான் நீங்க பரீட்சைகள் எழுதக்கூடிய காலங்களாக வந்து கணக்கிடப்படுது. இப்ப நீங்க உங்களோட சிலபஸ்களை நீங்க முடிச்சிட்டீங்களா? நீங்க எப்படி படிச்சு கொண்டிருக்கிறீங்க? பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பாஸ் பேப்பர் முடிச்சிட்டீங்களா என்றதுகளை நீங்க ஒரு கணம் உங்களுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க. சரிதானே? நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறேன்னு பிள்ளைகள் ஏஎல் ஒழுங்கா படிக்கிற இல்லை. சரிதானே? ஏஎல் ஒழுங்கா படிக்காம ஏஎல் முக்கியம். இன்றைக்கு போட்டி பரீட்சைகள் ரீதியாக இன்றைக்கு ஜொப்புக்கு எடுக்கிறாங்க. போட்டி பரீட்சை எழுதுறதுக்கு ஏஎலும் எங்களுக்கு முக்கியம். அதை விட போட்டி பரீட்சை முக்கியம். இப்ப எல்லாத்துக்குமே எங்களுக்கு பரீட்சைகள்ன்றது எங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடியது ஒன்று. அதனால 2026 எழுத போற நீங்க உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த டைமுகளை அந்த நேரங்களை சரியான முறைகளில் பயன்படுத்தி எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சிங்க. இது உண்மையிலேயே ஒரு பேமெண்ட்டுக்குரிய கிளாஸ் தான். சொல்லப்படுற விஷயங்களை சரியான முறைகளில் செவிமடுத்து சரியான முறைகளில் படிச்சுட்டு போற வழியை பாருங்க. நீங்க ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ எடுத்த கிளாஸ்களுக்கு போய் கொண்டிருப்பீங்க. போற இடங்களை சரியான முறைகளை பயன்படுத்துங்க. நீங்க 4ஆம் தவணைகள் படித்தால் பிள்ளைகள் நீங்க பேப்பருக்குள்ள வந்துருங்க. தயவு செய்து நீங்க 4ஆம் தவணைக்கு அங்கால படிக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் சிலபஸ்களுக்குள்ள வாரது சரியான குறைவு. அதனால நீங்க அங்கால படிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் இப்போ உதாரணமா 5ஆம் தவணை 6ஆம் தவணையை வச்சுக்கொண்டு படிச்சுட்டு டைமை போக்காட்டி கொண்டிருக்கிறீங்கன்னா சும்மா காலத்தையும் நேரத்தையும் வீண்பரியம் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பொதுவாக 5ஆம் தவணையும் 6ஆம் தவணையும் நீங்க பேப்பருக்குள்ள வச்சு அதுல பேப்பர்ல வச்சு படிச்சு கொள்ளுங்க. பேப்பர்ல வச்சு படிக்கிறதுக்கு முறைகள் இருக்குது. அந்த முறைகளின் அடிப்படையில் படிச்சு கொண்டீங்கனாலே சிலபஸ்கள் எங்களுக்கு ஃபுல்லா முடிஞ்சிடும். சரிதானே? இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். நான் நினைக்கிறேன் 2022 23ஆம் ஆண்டு பார்த்த அரவாசில இருக்குது இல்லையா பிள்ளைகள்? 2020 பார்க்க வேணுமா? ஓகே. 2020ஆம் ஆண்டு நியூ சிலபஸை வந்து பாருங்க. 25வது கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. கண்டி நகரம் எந்த பிரதான தொழிற்பாட்டு வகையினும் 22 23 பார்க்கணும். இதுல 25 பார்த்துட்டேன் சார். 22 23 பார்க்கணும். 22 23 தான் பார்க்கணும். 23 24 பார்க்க வேணும். 22 23 பார்க்க வேணும். படிக்கிறது கூட ஞாபகம் இல்லாம நிக்கிறீங்களா பாருங்க. நீங்க கடும் படிப்பு தான் படிக்கிறீங்க போல இருக்குது. 2020 பாருங்க 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கேட்கப்பட்டிருக்கிற விஷயங்களை பாருங்க. இந்த கண்டி நகரத்தின் பிரதான தொழிற்பாட்டு வகையினுள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த தலைப்புகளுக்குள்ள எங்க வரும் கேட்டீங்கன்னா இந்த கிராம நகர குடியிருப்புகளுக்குள்ள முக்கியத்துவமாக எங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த குடியிருப்பு நகராக்கங்கள் சார்ந்த வினா பகுதிகளில் எங்களுக்கு இந்த கிராம நகர குடியிருப்புகள் அடுத்தது நகரங்களினுடைய தொழிற்பாடுகள் என்றதன் அடிப்படையில் எங்கள்கிட்ட கூட எம்சிக்கு பகுதிகள் எங்களுடைய டேர்ம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் வந்து ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தொடர்ச்சியாக கேட்கப்படுகிற சந்தர்ப்பங்களை நாங்கள் அதிகமாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல எங்களுக்கு கேட்கிறாங்க இலங்கையினுடைய நகராக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டி நகரம் எந்த நகராக்க வலயங்களுக்குள்ள மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து எங்களுக்கு காணப்படுகிறது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும் இலங்கையினுடைய குடியிருப்புகள்ல மிக முக்கியமானதாக வந்து பாத்தீங்கன்னா நகர குடியிருப்புகள் மிக முக்கியம் இல்லையா? அப்ப எங்களுக்கு தெரியணும் இந்த நகர குடியிருப்புகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிர்வாக நகரங்கள் இருக்குது, கலாச்சார நகரங்கள் இருக்குது, தங்குமிட நகரங்கள் இருக்குது, வணக்கத்துக்குரிய தரங்கள் இருக்குது, சந்தை நகரங்கள் இருக்குது. இப்படி பல்வேறு விதமான நகரங்கள் எங்களுக்கு என்ன செய்திருக்கின்றால் இலங்கையில வந்து எங்களுக்கு காணப்படுகிறது. இந்த இலங்கையில காணப்படுகிற இந்த நகரங்கள்ல இந்த கண்டி நகரம் எந்த தொழிற்பாட்டு வலயத்துக்குள் உள்ளடங்கப்பட்டிருக்குது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த தொழிற்பாட்டு நகரங்களுக்குள்ள எங்களுக்கு கண்டி வரும்? கலாச்சார நகரங்களுக்குள்ள வரும். எங்களுக்கு கண்டியோட சேர்த்து இன்னும் ஒரு நகரமும் எங்களுக்கு கலாச்சாரத்துக்குள்ள வரும். அது எந்த நகரமாக இருக்கும்? அனுராதபுரம். புலனறுவை அல்ல, அனுராதபுரம். அனுராதபுரம் எங்களுக்கு மிக முக்கியமாக இந்த புலனறுவை வரும் எங்களுக்கு. அதை விட அனுராதபுரம் மிக முக்கியமானது. அப்ப அனுராதபுரம், புலனறுவைகள் இதுகள் எல்லாம் எங்களுக்கு கலாச்சார நகரங்களுக்குள்ள வரக்கூடிய மிக முக்கியமான நகரங்களாக வந்து எங்களுக்கு பார்க்கப்படுகிறது. எங்களுக்கு நிர்வாக நகரங்களுக்குள்ள வரக்கூடிய நகரம் இது. நிர்வாக நகரங்களுக்குள்ள வரக்கூடியது நிர்வாக நகரங்களுக்குள்ள வரக்கூடிய மிக முக்கியமான நகராக்கம் எது என்றுதான் நான் கேட்கிறேன். நிர்வாக நகரங்களுக்குள்ள கொழும்புன்னு சொல்லி நீங்க மாவட்டங்களை கதைக்க கூடாது, நகரங்களை தான் நீங்க கதைக்க வேணும். பொதுவாக உங்களுக்கு தெரிய வேணும் கொழும்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஏவத்திரபுர கோட்டை என்றுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிர்வாக நகரங்களாக எங்களுக்கு காணப்படுது. ஸ்ரீ ஏவத்திரபுர கோட்டை பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும் நகரங்கள் என்று சொல்லி சொன்னாலே அது எங்களுக்கு கொழும்பு தான் இல்லையா? பொதுவாக எங்களுடைய இலங்கையினுடைய நகராக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக நியதிகளை அடிப்படையாக கொண்டு அமைய பெற்றிருக்கிறதால எங்களுக்கு இலங்கையில நிர்வாகங்கள் என்றது மிக முக்கியமாக இருக்குது. 2025ஆம் ஆண்டாக்களுக்கு ஒரு வினா, நான் 2025ஆம் ஆண்டாக்கள் பேப்பர் எடுத்து காட்டுற முடியும் பாருங்க. 2025ஆம் ஆண்டாக்களுக்கு ஒரு வினாவாக இருந்தவன். அப்ப எங்களோட இலங்கையில இருக்கக்கூடிய நகரங்கள் அனைத்தும் நிர்வாக நியதிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் எங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. சரிதானே? அப்ப இந்த நிர்வாக நியதிகள் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ ஏவத்திரபுர கோட்டையில தான் எங்களுக்கு மிக முக்கியமாக நிர்வாக நகரங்கள் எங்களுக்கு அமைய பெற்றிருக்குது. வர்த்தக நகரங்கள் எங்களுக்கு எங்க இருக்குது? வர்த்தக நகரங்கள் நகரங்களுக்கு எங்க இருக்குது? வர்த்தக நகரங்கள் மிக முக்கியமான வர்த்தக நகரங்கள் எங்களுக்கு எங்க இருக்குது? கொழும்புல இருக்குது. தம்புள்ள மிக முக்கியமாக நீங்க வர்த்தக நகரங்களை சொல்லும் தம்புள்ள, தம்புதேகம, அதே நேரத்துல வந்து கொழும்பு, இதுகளை எல்லாம் பொதுவாக நாங்க வர்த்தக நகரங்களுக்காக சொல்லுவோம். மிக முக்கியமாக இந்த தம்புள்ளை என்றது வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில வர்த்தகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நகரங்களாக எங்களுக்கு அதிகமாக பார்க்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து எங்களுக்கு இருக்குது. கைத்தொழில் நகரங்கள், கைத்தொழில் நகரங்கள் நாங்க எதை சொல்லுவோம்? கைத்தொழில் நகரங்கள் அதாவது பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய கைத்தொழில்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு காணப்படக்கூடிய நகரங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. கைத்தொழில் நகரங்கள் நாங்க கைத்தொழில் நகரங்களை என்னன்னு கேட்டோம்னா நாங்க சும்மா சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லுங்க, எங்களுக்கு தெரிய வேணும். எங்களோட சிலபஸ்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கைத்தொழில் வலயங்களை பத்தி நீங்க கதைக்கணும். மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கைத்தொழில் வலயங்கள் என்னென்ன இருக்குது எங்களுக்கு அந்த நகரங்களை பத்தி யோசிச்சீங்கன்னா சரி. கட்டுநாயக்கா, பியகம, கொக்கல, நீரிகம, சீதாவாக்க, இதுகள் எல்லாம் எங்களுக்கு பொதுவாக இந்த கைத்தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நகரங்களாக வந்து எங்களுக்கு முக்கியமானதாக வந்து எங்களுக்கு பார்க்கப்படுகிறது. வாயை பார்த்து கொண்டிருக்காம அதுக்கு பக்கத்துல தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கேள்விகள் பலவிதமாக வரும். இப்ப நான் 2025ஆம் ஆண்டு பேப்பரை காட்டுறேன் பாருங்க. 2025ஆம் ஆண்டு பேப்பர் கடந்த கால பாஸ் பேப்பர்களுடைய கோப்பி நான் வடிவாக சொல்லி இருக்கிறேன். கடந்த கால பாஸ் பேப்பர்கள் இருக்கிற வினாக்கள் அப்படி அப்படியே கோப்பி பண்ணி கொண்டு வராங்க. அப்ப நீங்க வெறுமனே சிலபஸ்களை மட்டும் படிச்சு கொண்டு போறதுல பிரயோசனம் இல்லை. கடந்த கால பாஸ் பேப்பர்களையும் செய்யறதாலையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? நாங்க சில விஷயங்களை சில புள்ளிகளை இலகுவான முறைகள்ல பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு கால பகுதியில் வந்திருக்கிற வினாக்களை வந்து பிள்ளைகள் உங்களோட இந்த போன்களை வந்து மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? சொல்லுங்கண்ணா. கைத்தொழில் நகரத்துக்கு அந்த அம்பலாங்கோட மொரட்டுவை அதுவும் வருமா? மொரட்டுவை அதை விட எங்களுக்கு மிக முக்கியமாக கைத்தொழில் வலயங்களை பத்தி நீங்க கதைக்க வேணும். இந்த கட்டுநாயக்கா, பியகம, கொக்கல, மீரிகம, சீதாவாக்க, இதுதான் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற துரிதமாக ஏற்றுமதிகளை செய்யக்கூடிய நகரங்களாக வந்து எங்களுக்கு இருக்குது. நீங்க அதைத்தான் முக்கியத்துவமா வச்சு கதைக்க வேணும். சரி என்னதா? கட்டுநாயக்கா, பியகம, கொக்கல, அடுத்தது வந்து மீரிகம, சீதாவாக்க, இதெல்லாம் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நகரங்களாக எங்களுக்கு வந்து பார்க்கப்படுகிறது. சரி,
ஓகே 2022-23 ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற வினாக்களை பாருங்க. ஒரு இலகுவான ஒரு வினாக்கள் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விகளை பிள்ளைகள் முதல் விளங்கி எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்குது. சரிதானே? பாருங்க, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் நகராக்கத்துடன் இணைந்து காணப்படுகின்ற 3 பண்புகள் என்ன? அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், உதாரணமா இலங்கை இந்தியாவை பத்தி நாங்க சிம்பிளா யோசிக்கலாம். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்று சொல்லும் போது டக்குனு இலங்கை இந்தியாவை பத்தி யோசிச்சோம்னா சிம்பிளா எங்களுக்கு விடை வரும். அப்ப என்ன பண்புகள் எங்களுக்கு இங்கே இருக்குது? அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல நகராக்கங்கள்ல காணப்படக்கூடிய மிக முக்கியமான பண்புகள் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன வரப்போது உங்களுக்கு? 4வது போக்குவரத்து நெரிசல்கள், சேரிப்புறங்களினுடைய உருவாக்கம், தரம் குறைந்த வாழ்விட பகுதிகளினுடைய வளர்ச்சி மற்றும் குற்றச் செயல்களினுடைய அதிகரிப்பு. பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும், இந்த நகரங்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் பொதுவாக அபிவிருத்தி அடைந்து வரும் நகரங்கள்ல நகராக்கங்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். சரிதானே? 2025 ஆண்டுகளுக்கு ஒரு வினா நகராக்கங்கள் தொடர்பாக. எங்களுக்கு தெரிய வேணும், இந்த நகராக்கங்களினுடைய பிரச்சனைகளினுடைய ஒரு அத்திவாரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்களா, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தான் இருக்குது. பொதுவாக இந்த குற்றச்செயல்கள் அதிகமாக நடக்கிறது, வாகன நெரிசல்களினுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கிறது, எல்லாமே அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தான் கூடுதலா இருக்கும். ஏன் நீங்க அங்க போறீங்க, எங்க நாடுகளை பத்தி யோசிங்களேன், சிம்பிளா எங்களுக்கு விடை வரும் இல்லையா? அப்ப நாங்க அந்த விடயங்களை பத்தி நாங்க சிம்பிளா யோசிச்சோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சரியான முறைகள்ல வந்து விடைகள் எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சொல்லுங்க. குற்றச்செயல்கள் அதிகரிப்புன்னு சொல்லி சொன்னா இப்ப எல்லா நாடுகள்லயுமே அது இருக்குதாங்க சார். அத ஏன் நீங்க சொல்லணும்? இப்ப அபிவிருத்தி அடைந்த நாடுகள்லயுமே அது இருக்குதாங்க. நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லி சொன்னால், அபிவிருத்தி அடைந்த நாடுகளை விட பிள்ளைகள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது. ஏன், என்ன காரணம் என்று நாங்க பார்த்தோம் என்றால், பொதுவாக அபிவிருத்தி அடைந்த நாட்டுல வாழக்கூடிய மக்கள் பிள்ளைகள் பொதுவாக எல்லா விஷயங்களையும் பழக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுறது இல்லை. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப குடிச்சு போட்டு போய் ரோட்ல கிடக்கணும்ன்ற தேவைப்பாடுகளும் அவங்களுக்கு இல்ல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குற்றச்செயல்களை செய்து பணமிட்டணும்ன்ற தேவைப்பாடுகளும் அவங்களுக்கு இல்ல. ஏனென்று கேட்டீங்கன்னா, கை நிறைய காசு, சந்தோஷமான வாழ்க்கை, விரும்பின மாதிரி வாழலாம், விரும்பின மாதிரி போகலாம், விரும்பின மாதிரி வரலாம், இப்படி எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கிறதால அவங்க அதை வந்து குற்றச்செயல்களாக செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் அவங்களுக்கு வராது. அப்ப அதனாலதான் கூட அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல இப்படியான செயல்முறைகளினுடைய தன்மைகள் குறைவு. சில அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல சட்டங்கள் வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கும். நீங்க இந்த விஷயங்களை செஞ்சீங்கன்னா கடுமையான தண்டிக்கப்படுவீங்கன்ற சட்டங்கள் இறுக்கமாக இருக்கிறதாலையும் எங்களுக்கு அந்த குற்றச்செயல்களினுடைய தன்மைகள் எங்களுக்கு குறைவாக இருக்கும். கேளுங்க ருகையா. சேரிகள் என்ன சார்? சேரிப்புறங்கள் என்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நகர பகுதிகளில் காணப்படக்கூடிய வளர்ச்சி அடையாத ஒரு குடியிருப்புகள். நீங்க என்ன ரயில்ல போனீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த ரயில்ல போனீங்கன்னா அந்த ரயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சேரிப்புறங்கள் தான். இந்த கொழும்புல போனீங்கன்னா சின்ன 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 அந்த மட்டையாலையும் தகரத்தாலையும் கூடாரம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த குப்பைக்கு பக்கத்துல அதுக்கு பக்கத்துல அந்த வீடு கட்டியிருப்பாங்க. இவங்கெல்லாம் சேரிப்புறம். அதாவது எங்களுக்கு இந்த நகரங்கள்ல வளர்ச்சி அடையாம இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்க பொதுவாக சேரிகள் என்றுதான் சொல்லுவோம். பொதுவாக இவங்கள் இந்த சேரிப்புற மக்களை பொதுவாக நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், தூய்மை இருக்காதவங்களுக்குள்ள சுத்தமான காற்று இருக்காது, சுத்தமான உணவு இருக்காது, நிரந்தரமான வாழ்க்கை முறைகளாக இருக்காது, சொந்தமான வீடுகளாக இருக்காது. இப்படியான தன்மைகள் எல்லாம் இந்த சேரிப்புற குடியிருப்புகள்ல அதிகமாக நாங்க காணக்கூடிய இயல்புகளாக இருக்கும். இப்ப நாங்க கட்டடங்களாக கட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கும் நகரம் அதை வந்து எங்களுக்கு அதுல இருந்து ஒரு விருத்தி அடையாத தன்மைகளாக இருக்கக்கூடியது எங்களுக்கு சேரிப்புறங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, வேற கேட்க போறீங்களா? லிதுர்ஷா ஏதோ கதைக்கு வந்தீங்க போல இருக்குது, கேட்க போறீங்களா? சார், நகராக்கம் தொடர்பான பிரச்சனையில வந்து சேரிப்புறம் உருவாகிறதும் வருமா? வரும். எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளை, ஒரு நகரங்களினுடைய அழகு பொதுவாக இந்த சேரிப்புறங்கள் உருவாகிறதால கெட்டு போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு நகரத்தினுடைய உதாரணமா பிள்ளைகள் பொதுவா பாருங்களேன், இப்ப ஒரு வீதிகள் அழகான முறையில கட்டியிருக்காங்கன்னு இப்ப அதுல போய் ஒருத்தர் வந்து குடிச்சு போட்டு அதுல போய் நித்திர கொள்றதும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வழிய திரிகிறதும், இப்படி இருந்தாலும் அந்த நகரங்களினுடைய அழகு ஒரு ஊத்த உடுப்போட திரிகிறதும் ஒரு நகரங்களுக்கு ஒரு அழகா இல்ல. வெளிநாடுகளை போய் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் கூட நீட்டா இருப்பான். ஆனா எங்கட நாடுகள் அப்படி இருக்காது இல்லையா? இது அந்த நகரத்தினுடைய ஒரு தன்மையை வந்து கெடுக்கிற ஒரு தன்மையா வந்து இந்த சேரிப்புறங்களினுடைய உருவாக்கங்கள் எங்களுக்கு இருக்குது. சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, 36வது கேள்வி. ஐக்கிய நாடுகளின் படி உலகின் மிக குறைந்தளவான நகராக்கங்களினை கொண்ட 2 நாடுகளும் யாவன? எங்களுக்கு தெரிய வேணும், பொதுவாக இந்த உலகத்தினுடைய நகராக்கங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மிக துரிதமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நகரங்களாக எங்களுக்கு ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் காணப்படுகிறது.
பொதுவாக எங்களுக்கு தெரிகிறது மிகவும் குறைந்தளவான நகரமயமாக்க மட்டங்களை நாங்கள் எங்க காணலாம் என்று கேட்டீங்கன்னால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல தான் நாங்கள் கூடுதலாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுல பொதுவாக ஆப்பிரிக்க நாடுகள்ல நாங்க அதிகமான முறைகளை நாங்க என்ன செய்யலாம் என்றால் எங்களால தெளிவான முறைகளை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும் இந்த நகரங்களினுடைய தன்மைகள்ல ஒரு குறைவான நகரமயமாக்கங்கள், அதாவது ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு துரிதமாக ஒரு எந்த விதமான ஒரு கட்டமைப்புகளுக்கு முற்படுத்தப்படாத வகையில் எங்களுக்கு இருக்கக்கூடியதுகளை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த புருண்டி அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பப்புவா நியூகினியா என்ற இந்த 2 நகரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைவான நகரமயமாக்கங்கள் மட்டங்களை நாங்க அதிகமாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப உயர்வான நகரமயமாக்க மட்டங்கள் எங்களுக்கு எங்க இருக்கும் பிள்ளைகள்? உயர்வான நகரமயமாக்க மட்டங்கள் சிங்கப்பூர் எங்க இருக்கும்? சிங்கப்பூர், சீனா இல்லையா? பொதுவாக இந்த சிங்கப்பூர், சீனா, கட்டார் இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அதிகமான வகையில உயர்வான நகரமயம். பிள்ளைகள் நோட் பண்ணி வையுங்க, கேள்விகள் வரலாம். சரிதானே? உயர்வான நகரமயமாக்க மட்டங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சிங்கப்பூர், சீனா, அதே நேரத்தில் வந்து கட்டார் ஆகிய நாடுகள், கட்டார், குவைட் இப்படியான நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துரிதமாக ஒரு அபிவிருத்தி அடைந்திருக்கிற தன்மைகளை நாங்க நகரங்கள்ல பார்க்கலாம். சவுதி அரேபியா ஒரு திட்டம் கொண்டு வந்தவங்க 2030ஆம் ஆண்டில் சவுதி அரேபியான்ற திட்டம் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு கட்டடங்களை கட்டி இணைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் சுற்றுலா விடுதிகளை வந்து நிறுவி சுற்றுலா தன்மைகளை கொண்டு வந்து சோசலிசமான நாடுகளாக மாற்றுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாடுகளை சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மைகளாக வந்து வருகிறது. எதிர்காலங்கள்ல சவுதி அரேபியாவில மாற்று மொழிகள், மாற்று கலாச்சாரங்கள தன்மைகளையும் நாங்க இன்றைக்கு அதிகமா இன்னைக்கு மாறிட்டு ஃபுல்லாக இன்னைக்கு தியேட்டர் இருக்குது, அதே நேரத்தில் வந்து கிளப்புகள் இருக்குது, இன்னைக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க சவுதி அரேபியாவில. இது 2030ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்க இது சவுதி அரேபியா தானா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய நகரமயமாக்கங்கள் மாறுது. இன்னைக்கு என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா எண்ணெய் வளங்கள் முடிவுக்கு வரதால 2050ஆம் ஆண்டு கால பகுதியில எண்ணெய் வளங்கள் முடிவுக்கு வருது. சவுதி அரேபியாவுக்கு எண்ணெய் வளம் முடிவுக்கு வந்தால் என்ன செஞ்சிடும்? அதல பாதாளத்துல போயிடும் சவுதி அரேபியா. இதை திட்டமிட்டு என்ன செய்யறாங்கன்னா நேர்கோட்டு குடியிருப்புகளை அமைச்சு சுற்றுலா பயணிகளை கொண்டு வரதுக்கு இது செய்யறாங்க. எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் சவுதி அரேபியாவில் வளம் இல்ல. அப்ப வளம் இல்லாம இருந்தா என்ன செய்யலாம்? எண்ணெய் வளங்கள் முடிஞ்சா நாடு பாதாளத்துக்குள்ள போகும். அப்ப என்ன செய்யணும்? ரெண்டு முடிவு இருக்குது. ஒன்று, பாலைவனங்களை ஏதோ ஒரு வகையில வந்து விவசாயம் செய்யறதுக்கு பயன்படுத்த வேணும், அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க சுற்றுலா பயணிகளை கொண்டு வர வேணும். இது 2 தான் அங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? 2 விஷயத்தையும் கொண்டு வராங்க. அப்படின்னு சுற்றுலா பயணிகளையும் கொண்டு வராங்க, விவசாயங்களையும் செய்யறாங்க. அப்ப இது 2மே இன்னைக்கு சவுதி அரேபியாவில் அதிகமாக மேற்கொள்றதால் இதை நம்பி இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல இது சார்ந்த நிறைய திட்டங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறதையும் நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். சரிதானே? பொதுவாக எங்களுக்கு நகரங்கள் குறைவான நகரங்கள் என்று கேட்டீங்கன்னா அது பொதுவாக ஆப்பிரிக்க நாடுகளைத்தான் நாங்க பொதுவாக சொல்லிக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். பொதுவாக உங்களுக்கு வடிவா சீனா, சிங்கப்பூர் தெரியும். அவங்க என்ன செய்வாங்க? அதை விட்டு போட்டு அடுத்த கடையை தூக்கி போடுவாங்க. உதாரணமா குவைட், கட்டார், அதுல லூப் இப்படியான நாடுகளை தூக்கி போட்டு எதுல இது வரும்னு சொல்லி கேட்பாங்க. அதை கொஞ்சம் நீங்க யோசிக்க வேணும். ஏனென்றாலும் உங்களுக்கு தெரியும்ன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க பாடமாக வச்சிருப்பீங்கன்ற போது நீங்க கெஸிங் பண்ணாததை தானே அவங்க தூக்கி போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? வடிவா படிச்சு கொள்ள வேணும். உட்காருங்க பிள்ளை. ஜப்பானும் வரும் தானே? எதுக்கு கேக்குறீங்க? வளர்ச்சி நகராக்கம் நல்லா ஜப்பானும் வரும். ஜப்பானை விட குவைட், பெல்ஜியம், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கட்டார், சிங்கப்பூர் எல்லாம் மிக துரிதமான நகரங்களை கொண்டு இருக்குது. ஜப்பானை விட துரிதமான நகரங்கள் இருக்குது. சரிதானே? சரி சார். ஓகே, அடுத்தது பாருங்க பெருநகரங்கள். பொதுவாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நகரங்களினுடைய கேள்விகள் கேட்கிற சந்தர்ப்பங்கள்ல இந்த பெருநகரங்கள் தொடர்பான வினாக்கள் தான் அதிகமான வகையில அந்த கேள்விகளாக வந்து கேட்கிறவங்க. நீங்க படிக்கிற சந்தர்ப்பங்கள்ல இந்த பெருநகர கிராமங்களை வந்து பெருநகர குடியிருப்புகளை வந்து என்ன செய்யணும் என்றால் மிக முக்கியமான வகையில வந்து படிச்சு கொள்ள வேண்டும். இதுல பாருங்க பெருநகரங்களின் குடித்தொகையினுடைய பருமன் எவ்வளவு எடுக்கிறாங்க? எவ்வளவு வரப்போது? 10 மில்லியனுக்கு மேல். 10 மில்லியனுக்கு மேல் இல்லையா? 10 மில்லியனுக்கு மேல் தான் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் என்றால் இந்த பெருநகர திட்டங்கள் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் என்றால் அமைய பெற்றிருக்கும். பொதுவாக எங்களை இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா 3 பிரதான நகரங்கள் இருக்குது இல்லையா? ஒன்று பாரிய நகரங்கள், மத்திய நகரங்கள், சிறிய நகரங்கள் என்று சொல்லி 3 வச்சிருக்கிறாங்க. இப்படியான கேள்விகள் எல்லாம் வரலாம் பிள்ளைகள். வடிவா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா வடிவா தயார்படுத்திக் கொள்ளுங்க. கேள்விகள் பலவிதமாக கேட்கலாம். என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க அதுக்கு விடை எழுதுறதுக்கு அல்லது வந்து கோடு போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்க வேணும். இன்னொரு கேள்விகள் கேட்டாலும் நாங்க அதுக்கு விடை எழுதுறதுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும்? எங்களை தயார்படுத்தி வச்சுக்கொள்ள வேணும். சொல்லுங்க சார். ஒரு கேள்வி ஒன்று வாசிக்கிறேன், அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. கேளுங்க. உலகளாவிய பொருளாதார வலைப்பின்னலில் அதிக அளவு செயற்திறனையும் முக்கியத்துவத்தையும் கொண்ட நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்?
முதலாவது முதலாவது நகரங்கள், இரண்டாவது பூகோள நகரங்கள், மூணாவது மெகா நகரங்கள், நாலாவது முதன்மை நகரங்கள், அஞ்சாவது துணை நகரங்கள். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பொதுவாக மெகா நகரங்கள் என்று சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்றது மெகா நகரங்கள். எல்லா வளங்களும் இன்றைக்கு உலகில கட்டியெழுப்பப்பட்டு கொண்டு வர நகரங்களை எல்லாம் பொதுவாக மெகா நகரங்கள் என்று சொல்லிதான் சொல்றாங்க. அனைத்து விடயங்களும் இருக்கும். இந்த மெகா நகரங்களுக்குள்ள பூகோளமயமாக்கப்பட்ட நகரங்கள் எல்லாமே மெகா நகரங்களுக்குள்ள வந்துடும். அங்க அந்த மெகா நகரங்களுக்குள்ள எல்லா நகரங்களும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் என்று சொன்னால் உட்படுத்தப்பட்டிருக்கும். சரிதானே? அப்ப எங்களுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா மெகா நகரங்கள் தான் மெகா நகரங்களுக்குள்ள பூகோளமயப்படுத்தப்பட்ட, அதாவது எல்லாருமே அந்த நகரங்கள் இருப்பாங்க. எல்லா மொழி, எல்லா மதம், எல்லா கலாச்சாரங்களையும் பின்பற்றக்கூடிய மக்கள் அந்த நகரங்களை வாழ்ந்து கொண்டு வருவாங்க. அது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு சுதந்திரமான நகரப்போக்குகளாக எங்களுக்கு இருக்கும். அதுல வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒரு சுதந்திரமான ஒரு போக்கினை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு உருவாக்கப்படக்கூடிய நகரங்கள் எல்லாம் மெகா நகரங்களாகத்தான் உங்களுக்கு உருவாக்கப்படுது. சரிதானே? பூகோள நகரங்கள் தான் என்னன்னு சொன்னீங்க? பூகோள நகரங்கள்ன்றது பாத்தீங்கன்னா உலகில இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் ஒருமித்ததாக இருக்கும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப தேசிய நகரமயமாக்கம் சொல்லி கேட்டீங்கன்னா திருவோணமலையிலே நகரங்கள் ஒரே மாதிரி இருக்கும், மட்டக்களப்பிலே முறை மாதிரி இருக்கும், அம்பாறையிலே முறை மாதிரி இருக்கும், யாழ்ப்பாணத்திலே முறை மாதிரி இருக்கும். அப்படி எல்லாமே ஒரே போக்கிலே இருக்கும். அப்படி இருக்கும் சொன்னா தேசிய ரீதியான அல்லது தேசிய ரீதியான நகரமயமாக்கம் பண்ணுவோம். பூகோள நகரமயமாக்கம் உலகில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் ஒரு கொள்கையின் கீழே இருக்கும். ஏதோ ஒரு வகையில திட்டங்களை வச்சுக்கொண்டு அதுக்கு கிளை இருக்கும். இப்படி ஆழமா நீங்க எல்லாம் போகாதீங்க பிள்ளைகள். நீங்க தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடங்கள் கஷ்டமாயி கொண்டு வரும். சரிதானே? நீங்க உங்களோட சிலபஸுக்குள்ளே எப்பயுமே நில்லுங்க. இப்ப நீங்க அந்த சிலபஸுகளை மீறி போனீங்கன்றால் உங்களுக்கு பாடம் கஷ்டமா போயிடும். அப்படியான கேள்விகள் எல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு வராது. சரி, நோமலா வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் தான் கேட்கறதுக்காண்டி சொல்றேன், நீங்க மற்றவங்களை குழம்பாதீங்க. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் உங்களோட டீச்சர்ஸ் கைட்ட தவிர எந்த ஒரு கேள்வியும் உங்களுக்கு வெளியில இருந்து கேட்க மாட்டாங்க. அந்த ஒன்று பாஸ் பேப்பர் அல்லது டீச்சர்ஸ் கைட், இது ரெண்டையும் தவிர வேறு எந்த ஒரு கேள்வியும் உங்களுக்கு வெளியில இருந்து போட மாட்டாங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை. வடிவா உங்களோட டீச்சர்ஸ் கைட்டையும் கடந்த கால பாஸ் பேப்பர்களை முழுமையா படித்து கொண்டாலே சிம்பிளா எங்களால புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகள்? பெருசா பயப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. எல்லாமே பிள்ளைகள் இவங்க என்ன செய்யறாங்க என்றால் ஒன்று டீச்சர்ஸ் கைட் எடுப்பாங்க, இல்லையா உங்களுக்கு கடந்த கால பாஸ் பேப்பர்கள் எடுப்பாங்க. இப்ப பாருங்களேன், உங்களுக்கு இப்ப எங்களுக்கு தெரியாது, இப்ப கிட்ட 2025ஆம் ஆண்டாக்களுக்கு நடந்த பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய நகராக்கங்கள்ல வந்திருக்கக்கூடிய ஒரு வினா எங்களுக்கு கடந்த கால பாஸ் பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு வினாக்களினுடைய தன்மைகளை எங்களுக்கு பிரதிபலிப்பதாக இருக்குது. இப்ப பாருங்க, அதுல உங்களுக்கு காட்டுறேன். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், பொதுவாக 2025ஆம் ஆண்டாக்களுக்கு வரப்பட்டிருக்கிற வினாக்கள் அதிகமான வினாக்கள் நகராக்கங்கள் தொடர்பான வினாக்கள் தான். இதுல பாருங்க, இதுல கேட்டிருக்கிறாங்க 29வது கேள்வியை கவனிங்க. 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற 29வது வினா கவனிங்க. உலகின் கிராமிய குடியிருப்புகளில் உள்ள மக்கள் ஈடுபடும் 3 முதன்மை பொருளாதார நடவடிக்கைகளும் என்னென்ன கேட்டிருக்காங்க. கிராமிய குடியிருப்புகளை காணக்கூடிய 3 முதன்மை பொருளாதார நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன வரப்போதுங்களுக்கு? விலங்கு வளர்ப்புகள், வர்த்தகம் இல்லையா, சரி, விவசாயம். இது மூன்றுமே எங்களுக்கு முதலாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளுக்குள்ள இருக்கும். எங்களுக்கு வர்த்தகம் எங்களுக்கு எத்தனாம் வகை பொருளாதார நடவடிக்கைகள் சார்ந்ததா இருக்கும்? வர்த்தகம் எங்களுக்கு தெரிய வேணும். வர்த்தகம் எத்தனாம் வகை பொருளாதாரம்? வர்த்தகம் 2ஆம் வகை பொருளாதாரமா? 3ஆம் வகை பொருளாதாரம். சேவைக்குள்ள வரும் வர்த்தகம் எங்களுக்கு. சரிதானே? 3ஆம் வகை பொருளாதாரத்துக்கு வரும். புடவை உற்பத்தி எதுக்குள்ள வரும்? புடவை உற்பத்தி 2ஆம் வகை. மூலப்பொருட்களை முடிவு பொருட்களாக மாற்றுகின்ற கைத்தொழில்கள் இல்லையா, புடவை கைத்தொழில் எங்களுக்கு 3ஆம் வகை பொருளாதார நடவடிக்கைகளுக்குள்ள எங்களுக்கு வரும். அது என்ன? காட்டியல் என்றா? காட்டியல் என்றா என்ன? வேட்டையாடுதல். ஒன்று வேட்டையாடுறத சொல்லலாம், அதே நேரத்துல விறகு வெட்டுறத சொல்லலாம், தேன் எடுக்கிறத சொல்லலாம். இதுகள் எல்லாமே காட்டியல் ரீதியான பொருளாதார நடவடிக்கைகள் சொல்லுவோம். கேளுங்க வசனா. அமெரிக்காவுக்குள்ள என்னென்ன நாடு வரும்? என்ன? லத்தீன் அமெரிக்கா இருக்குதானே? ஓம் 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 ஓம். அதுக்குள்ள என்னென்ன நாடு செல்ல வராங்க? இப்ப பொதுவாக இந்த 2-3 இடங்கள்ல பிள்ளைகள் இந்த லத்தீன் அமெரிக்கான்றதுல பாத்தீங்கன்னா சில இடங்கள்லயே கருத்து முரண்பாடுகள் இருக்குது. உண்மையிலே நான் அதை பார்த்திருக்கிறேன். சில இடங்கள்ல வட அமெரிக்காவை லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லியிருப்பாங்க, சில இடங்கள்ல தென் அமெரிக்காவை லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா லத்தீன் அமெரிக்கான்னு சொல்றது பாத்தீங்கன்னா தென் அமெரிக்காவை சொல்லியிருப்பாங்க. வட அமெரிக்காவை போட்டு
கீழே லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க வருகின்ற பாஸ் பேப்பர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க தென் அமெரிக்காவை போட்டு லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லி போடுவாங்க. பொதுவா பிள்ளைகள் இந்த லத்தீன் அமெரிக்கான்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து கொண்டு வரக்கூடிய நகரங்களை பொதுவாக லத்தீன் அமெரிக்கா என்று சொல்லி சொல்லுவாங்க. லத்தீன் அமெரிக்கா அல்லது அந்த கரீபியன் தீவு கூட்டங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. நீங்க பொதுவாக லத்தீன் அமெரிக்கான்றதுல வந்து நீங்க வட அமெரிக்காவை மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. லத்தீன் அமெரிக்கான்றதுல நீங்க வட அமெரிக்காவை கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதுல வரக்கூடிய நாடுகள் இந்த மெக்சிகோ, அலாஸ்கா, அது நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து கனடா, இதுகள் எல்லாமே சேர்த்து நாங்கள் லத்தீன் அமெரிக்கா, அதாவது லத்தீன் அமெரிக்கான்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயர்தரமாக இருக்கக்கூடிய நாடுகளை நாங்க பொதுவாக இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்றதன் அடிப்படையில நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சொல்லிக் கொள்வோம். சரிதானே? சார் சொல்லுங்க. உலக நகராக்க வலயங்கள்ல லத்தீன் அமெரிக்காண்டு கொடுத்து அதுக்குள்ள உருகுவையே கொடுத்துருக்கு. அப்ப அது சரியா? அதான் சொல்றேன். உருகுவே எங்களுக்கு தெரியும். பொதுவாக இவங்க ஒருவேளை கேள்விகள் இப்படித்தானே பிள்ளை சில வேளைகள்ல அவங்க டைப்பிங் மிஸ்டேக்ல அப்படி வரலாம். சரிதானே? இப்ப நீங்க பொதுவாக இந்த லத்தீன் அமெரிக்காவுக்குள்ள பொதுவாக இந்த ஸ்பானிஷ் பேசக்கூடிய மக்கள் தான் பொதுவாக இந்த லத்தீன் அமெரிக்காவுக்குள்ள சொல்றாங்க. நீங்க பொதுவா வட அமெரிக்காவை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா, அடுத்த கியூபா, கெய்டி, இப்படியான இந்த ருமேனியன், இப்படியான தென் அமெரிக்கா, இப்படியான சில விஷயங்களை மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. மற்றபடி நீங்க அதுகளை நினைச்சு குழம்பாதீங்க. சரிதானே? கொஞ்சம் அந்த பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகளை பொதுவாக இந்த லத்தீன் அமெரிக்கா என்றதுக்குள்ள எடுத்து சொல்லுவாங்க. நிறைய அதுல நிறைய குளறுபடிகள் அதிலும் இருக்குது. சரிதானே? சொல்லுங்க. பெயர்ச்சி பயிற்சி என்றது பொதுவாக எங்களுக்கு தெரிய வேணும். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகளை மட்டும் நாங்க சொல்ல மாட்டோம். பொதுவாக வர்த்தக பயிற்சி என்றது வர்த்தகத்துக்காக செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு தேவைக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்க செய்து கொள்ளக்கூடியதாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேச்சு பயிற்சியை வந்து எங்களுக்கு இருக்கும். சரிதானே? பொதுவாக வந்து தேவைகளை நோக்கமாக கொண்டு இப்ப ஒரு இடத்துல பயிற்சிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைக்காடுகள் அதுகள் இருக்கக்கூடிய தன்மைகளை அடிப்படையாக கொண்டு இந்த காடுகளை அழித்து அதை எரியூட்டி அதுல செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சியை வந்து இருக்கும். சரிதானே? அதாவது சேனை பயிற்சி. பொதுவா சேனை பயிற்சின்னு சொல்லலாம். பயிற்சியை பொதுவாக சேனை பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த காடுகளை வெட்டி இலைச்சொறிகளை வெட்டி அதை வந்து எரிச்சு அதை வந்து அதன் மூலம் எங்களுக்கு செய்யக்கூடிய தன்மைகளாக வந்து இந்த பயிற்சிகள் வந்து எங்களுக்கு இருக்கும். இத ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. இது பெரிய ஒரு இது பிள்ளைகள் இலங்கையில சேனை பயிற்சி சொல்லுவாங்க, இந்தியாவில ஜீமிங் என்று சொல்லுவாங்க, என்று சொல்லுவாங்க, லடாங் என்றுவாங்க, மலேசியாவில் லடாங் என்று சொல்லுவாங்க. அப்படி மில்பா அப்படி எல்லாம் நிறைய வகை இருக்கு இந்த பயிற்சிக்கு. நீங்க அப்படி எல்லாம் ஆகையும் ஓவரா போய் குழம்பாதீங்க பிள்ளைகள். சரிதானே? சிலபஸுக்குள்ளே இல்லைங்க. ஆகையும் ஓவரா போய் குழம்பாதீங்க. சொல்லுங்க. நவநகர அபிவிருத்தி திட்டம் என்ன சார்? நவநகர அபிவிருத்தி திட்டங்கள் என்றது வந்து கொழும்பினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், இப்படியான ஒரு 9 விடயங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எங்களுக்கு உருவாக்கப்பட்டதா நவநாகரிக அபிவிருத்தி திட்டங்கள் என்று சொல்லுவோம். சரி, அதாவது கொழும்பு பிரதேசங்கள் கொழும்பினை சூழ உள்ள பிரதேசங்களையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதாவது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. 1 லட்சம் வீடமைப்பு திட்டங்கள், இப்படி நிறைய விஷயங்களை எல்லாம் அதுல கொண்டு வந்தாங்க. சரிதானே? அடுத்தது 30வது கேள்வி வந்து பாருங்க. இலங்கையில் கிராமிய நகர குடியிருப்புகளில் பெரும்பாலும் அமைந்து காணப்படுவது. இலங்கையில கிராமிய குடியிருப்புகள், கிராம நகர குடியிருப்புகளினுடைய தன்மைகள் நாங்க அதிகமாக காணக்கூடிய வலயம் இந்த வலயம் மற்றாக்கள் இலங்கையினுடைய கிராம நகர குடியிருப்புகளினுடைய தன்மைகளை நாங்க அதிகம் இரவலையே வருமா முதலாவதுங்களுக்கு பாத்தியா? இரவலையை சொல்றீங்கன்னா உங்களுக்கு இதே சும்மா குறுக்கு பால் சொல்றீங்கன்னு அர்த்தம். பொதுவாக எங்களுக்கு இங்க ஈரவலயங்கள் முதல் எங்களுக்கு வருமா? முதல் அப்படி யோசிக்குவா. முதல் ஈரவலயங்கள் வருமானது வராது. இப்ப கொஞ்சம் விஷயங்களை பத்தி வடிவா யோசிக்க வேணும். எது வரப்போது? உலர் வலயங்கள் எல்லாம் எங்களுக்கு கிராமிய குடியிருப்புகள் இல்லையா இருக்குது. குளக்குடியிருப்புகள் எல்லாம் எங்க இருக்குது? குளக்குடியிருப்புகள், மகாவலி குடியிருப்புகள் எல்லாம் எது வரப்போது எங்களுக்கு பாத்தீங்களா? அப்படியே ஒரு கேள்வி கேட்டா கொஞ்சம் யோசிங்கடாப்பா. இப்ப கொழும்பு எந்த பிரதேசத்துக்குரியது? ஈரவலிய பிரதேசத்துக்குரிய நகரங்கள் இருக்கும். வறண்டு வலிய பிரதேசங்கள் எங்களுக்கு தெரியப்படும். பொதுவாக கிராமிய குடியிருப்புகள் இருக்கக்கூடியது. எங்களுக்கு அது வருமா? முதல்ல அந்த விஷயங்கள் வருமா எங்களுக்கு? அப்ப எது வரப்போது எங்களுக்கு? பிரதானமாக நகரங்களில் காணப்படக்கூடிய நகரங்களை தான் பொதுவாக கிராம நகர குடியிருப்புகள் என்று சொல்லுவோம்.
ஒரு கேள்வியை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் முதல் யோசியுங்க. அந்த கேள்வியை வச்சு இதுக்கு என்ன விடைகள் வரும் என்றதை கொஞ்சம் யோசிச்சு விடைகளை போடுங்க. சும்மா கண்டடி வாட்டியா போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா விட பிள்ளைகளாகத்தான் வரும். கொஞ்சம் யோசிங்கடாப்பா. இப்ப பாருங்க, ஈரவரைய குடியிருப்புகள் எங்களுக்கு பொதுவாக நகரங்கள். இப்ப உதாரணமா கண்டி, கொழும்பு இப்படியான தன்மைகள் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நகரங்களினுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. வறண்ட வழிய குளக்குடியிருப்புகள் பாருங்க, குளக்குடியிருப்புகள் எங்களுக்கு கிராமங்களை சார்ந்ததா இருக்கும். வறண்ட வலிய நகர குடியிருப்பு, வறண்ட வலியங்கள் நகர குடியிருப்புகள் இருந்தாலும் நாங்க பொதுவாக அதை கிராம நகர சாயல்கள் அதுல இருக்கு. அது ஒன்று நகரமாக இருக்கும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா கிராமமாகத்தான் இருக்கும். இதுல கிராம நகரத்தினுடைய தன்மைகளை நாங்க வறண்ட வலிய நகர குடியிருப்பு நாங்க பார்க்க முடியாது. மகாபலி குடியிருப்புகள் 100% வராது, அது கிராமிய குடியிருப்புகள். அப்ப எங்களுக்கு எது வரப்போது? ஒரு பிரதான நகரத்தினை சூழ்ந்து அமைந்திருக்கக்கூடிய நகரங்களைத்தான் நாங்க பொதுவாக கிராம நகர குடியிருப்புகள் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? கேள்விகள் பலவிதமாக பல்வேறு விதமாக வரும். அதுக்கேற்ற மாதிரி எழுதுறதுக்கு தயார் நிலையில் இருந்து கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நிறைய கேள்விகளை கேட்டிருந்தவர். உலக நகராக்கத்தின் குறிப்பிடத்தக்க பண்புகளாக அமைவது. பாருங்க எப்படி கேள்விகள் என்றது பாருங்க. உலக நகராக்கத்தினுடைய குறிப்பிடப்பட்ட பண்புகளாக அமைவது எது? எது வரப்போகுது? கிராமிய பகுதியிலிருந்து நகர பகுதிகளுக்கான இடப்பெயர்வு எங்களுக்கு தெரிய வேணும். பொதுவாக உலக நகரமயமாக்கங்கள்ல வந்து பாருங்க, கிராமத்திலிருந்து அதிகமான மக்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்து கொண்டு போறதால கிராம நகரத்தினுடைய இயற்கை வளர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கிராம நகரத்தினுடைய செயற்பாடுகள் அதிகரித்து கொண்டு வருகிற தன்மை இருக்குது. இயற்கை வளர்ச்சிகளில் கிராம நகரத்தினுடைய செயற்பாடுகள், நகர செயற்பாடுகள் அதிகரிக்க நகரத்தில் சனத்தொகை அதிகரிக்கப்பட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் சூழல் சார்ந்த நெருக்கடிகளும் எங்களுக்கு உருவாக்கப்படும். கேள்விகளை பாருங்க, ஒரே இதுல 4 கேள்வி போட்டிருக்காங்க. இப்ப நீங்க கெஸிங் பண்ணுங்க. அப்போ வார வருஷம், இந்த வருஷம், அதாவது இந்த வருடம் உங்களுக்கு எழுத போறவங்களுக்கு நகரங்கள் தொடர்பான பெரும்பாலும் வினாக்களை பெரும்பாலும் போடாம விட்டாலும் விடுவாங்க. அதுல மாற்றம் இல்லை. பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு என்ன செய்வாங்க, பெரும்பாலும் நகரங்களுக்கு தொடர்பான எம்சிக்கு பகுதிகள் பெரும்பாலும் நிப்பாட்டப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதிகமான கேள்வி பாருங்க, 1 2 3 4 5 6 கேள்வி போட்டிருக்காங்க. பாருங்க, 6 கேள்வி நகரங்களை சார்ந்ததா தான் போட்டிருக்காங்க. செகண்ட் பார்ட்லே நகரங்கள் தான். அப்ப பெரும்பாலும் உங்களோட பேப்பர்கள நகரங்களினுடைய வினாக்களை கூடுதலாக நீங்க எதிர்பார்க்க முடியாது. இது அதிகமான கேள்விகளை போட்டு இங்க நிப்பாட்டி விட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் உலக நகரமயமாக்கத்தின் நேரடியான சூழல் பிரச்சனைகளாக எடுத்துக்காட்டப்படும் தெரிவியாது. சூழல் சார்ந்த பிரச்சனை எது வரப்போது? அடுத்தது பாருங்க, இலங்கையின் நகர மையங்களை இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அளவுகோல்கள் எது? இலங்கையினுடைய நகர குடியிருப்புகளை இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அளவுகோல் எது? எங்களுக்கு தெரிய வேணும். நிர்வாக எல்லைகளை அடிப்படையாக கொண்டு இந்த நகரங்கள் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வாரதால் எங்களுக்கு தெரிய வேணும் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நகரத்தினுடைய பண்புகள் எங்களுக்கு மாற்றி அமைக்கப்படுறது. இந்த கேள்வியை நீங்க 2019ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம். பாருங்க, இலங்கையில் நகரமயமாக்கம் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதற்கான பிரதான காரணம் நிர்வாக பிரிவுகளை மாத்திரம் தகுதிகாண் விதிகளாக பயன்படுத்த. இந்த கேள்வியைத்தான் மாத்தி 2025ஆம் ஆண்டாக்களுக்கு ஒரு வினாக்களாக வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், கடந்த கால வினா பகுதிகளில் இருந்து கூட எங்களுக்கு வினாக்கள் வரலாம். இப்ப இதே மாதிரி நிறைய வினாக்கள் 2025ஆம் ஆண்டுல நாம முன்னும் கொஞ்சம் படிச்சுட்டோம். செய்முறை புவியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பாருங்க. செய்முறை புவியல்ல நிறைய கேள்வி. இப்ப இதுல போய் பாத்தீங்கன்னு சொல்லினா 1/50,000 நிறைய கேள்வியை காட்டலாம் பிள்ளைகள். 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற பேப்பர்ல நிறைய கேள்விகளை அடிக்கி காட்டிக்கொண்டே போகலாம். இதுல கேட்டிருக்கிறாங்க பாருங்க. இந்த முறைந்த கோடுகளால காட்டப்படுற வினாக்கள் 2014, 15, 16 3 வடிகால் அம்சங்கள் சமீர கோடுகளால காட்டப்படுறது. அந்த முறிந்த கோடுகளால காட்டப்படுறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கு நினைக்கிறேன். அவரோட வெட்ட மறந்துன்னு தெரியல. அந்த முறிந்த கோடுகளால காட்டப்படுறது இதெல்லாம் நான் அந்த பேப்பர் கிளாஸ்ல வச்செல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். 2025ஆம் ஆண்டாக்களுக்கு தந்திருக்கிற பாஸ் பேப்பர்களை முடிஞ்ச வரைக்கும் படிவா பாஸ் பேப்பர்களை செய்யுங்க. சரிதானே? பாஸ் பேப்பர்கள் இருந்தெல்லாம் கேள்விகளை கொப்பி பேஸ்ட் பண்றாங்க. சில வேளைகளை உங்களுக்கு என்ன செய்யலாம், வந்த கேள்விகளை திரும்ப திரும்ப போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. அப்ப அதனால வடிவா பாஸ் பேப்பர்களையும் முக்கியத்துவப்படுத்தி வடிவா படிச்சு கொள்ளுங்க. சார் 2014 2வது கேள்வி சார். எத்தனையாவது?
ரெண்டாவது 2018. 2018 இதுல வட்டி இருக்கிற நாவல்ல ஓ சார், உங்களோட புக்ல தான் இருக்கு. இருக்குது இல்லையா? 2018 2வது கேள்வி. நிறைய பிள்ளைகள் இந்த பாஸ் பேப்பர்கள்ல நாங்க போய் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 17 எந்த பிரிவுக்குள்ள வருது? படம். படத்துக்குள்ள விட்டிருக்கேன் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த இருக்கு பாருங்க. இதுல 2018ஆம் ஆண்டுல 2வது கேள்விய 2025ஆம் ஆண்டாக்களினுடைய 10வது கேள்வியில போட்டிருக்கிறாங்க. இங்க பாருங்க, நிறைய கேள்வி இருக்குது. இதுல ஒவ்வொன்றை எடுத்து காட்டிக்கிட்டு போகலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு 2ஆம் நிலை மூலாதாரங்கள் வேணுமென்றால் உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பர்கள் எடுத்து பாருங்க, உங்களுக்கு விளங்கும். இந்த இருக்கிற தரவுப்படை, இந்த தரவுப்படைகளை நீங்க எங்க பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பார்க்கலாம். சரிதானே? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற பிரிக்கை அளவீடுகள், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தரவு வரிசை. இங்க பாருங்க, இந்த தரவு வரிசை எங்களுக்கு ஒரு வினாக்களாக வந்து எல்லாமே பிள்ளைங்க முக்காவாசி பாஸ் பேப்பர் கேள்விதான். முக்காவாசி பாஸ் பேப்பர். சரிதானே? இதுல வடிவா பாஸ் பேப்பர், அதுக்கு தான் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல இந்த விடாம வாங்க தொடர்ச்சியா வந்து படியுங்க என்று சொல்றதுக்குரிய காரணம் அதான். அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிற கேள்விகளை தான் முக்காவாசி முக்கியத்துவப்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க கேள்விகளாக வந்து போட்டிருக்கிறாங்க. சரிதானே? அப்ப பாஸ் பேப்பர்ல இருந்து அதிகமான கேள்விகள் பாருங்க. 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில காட்டுறேன் இல்லைங்க. 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில 10வது வினாக்களாக போய் பாத்தீங்கன்னா அதே கேள்வியினுடைய சாயலை நீங்க பார்க்கலாம். பாருங்க, 150 இடவிலக்கப்படுதல் முறிந்த கூட்டினால் குறிப்பிடப்படுகிற சிவப்பு கபிலம் மற்றும் கருப்பு நிறத்தினால் காட்டப்படுகிறது. அவங்களுக்கு அவங்க ஒரு விதமாக கட்டுப்படி இங்க நிறத்தை மட்டும் அடையாளப்படுத்திருக்கிறாங்க. அதே போல இந்த ஆண்டுல வந்து இருக்கக்கூடிய 7வது கேள்வி பாருங்க, தரவு தொகுதி ஒன்றின் தரவு வரிசை என்பது தரவு தொகுதியினை என்று சொல்லி கேட்டுட்டு அது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே கேள்விய 2020ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்ல 2020ஆம் ஆண்டினுடைய பழைய சிலபஸ் பேப்பர்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல இருக்கு. இந்த பாருங்க, தரவு வரிசை என்பது 9வது வினா. தரவு வரிசை என்பது அப்ப பிள்ளைகள் இதுக்குத்தான் சொல்றது, சும்மா தியரிகளை படிச்சு ஓடுறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏன்? எங்களுக்கு தியரிகளை படிச்சிருக்க எங்களுக்கு படிக்க மறந்துதான் போகும், ஞாபகம் நிற்காது. சரிதானே? அப்ப நாங்க சரியான முறைகள்ல வடிவா படிச்சு கொண்டு வந்தோம் என்றால் எங்களால மிக எளிமையாக செய்யலாம். இந்த கேள்வியைத்தான் 2025ஆம் ஆண்டு பேப்பரை பத்தி கதைக்க போடணும்னு சொன்னால் ஃபுல்லா கதைக்க போடும். ஏன்னா அதுல இருக்கிற அட்டவாசி கேள்விகளை எங்களுக்கு கடந்த கால பாஸ் பேப்பர்களுடைய கொப்பி தான். இதுக்குத்தான் சொல்றது கடந்த கால பாஸ் பேப்பர்களையும் படிக்க வேணும்ன்றதுக்கு. அதனால உங்களுக்கு நான் கூட இந்த கடந்த கால பாஸ் பேப்பர்களை முடிச்சு போட்டு பேப்பர் கிளாஸுக்குள்ள குயிக்கா வருவோம் பாக்குறது. அப்பதான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த காலப்பகுதியில் எப்படி எல்லாம் கேள்விகளை எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க என்ற விஷயங்களும் உங்களுக்கு அங்க டச்சப் ஆகும். சரிதானே? சரி, இப்ப நம்ம அப்படியே செகண்ட் பார்ட்டுக்குள்ள வாங்க. அப்படியே செகண்ட் பார்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எங்களுக்கு தெரிய வேணும், பொதுவாக நீங்க நிறைய பேர் சட் பண்ணிருக்கிறீங்க. அந்த சட்டிங் எனக்கு உண்மையிலேயே வாசிக்கல, அது வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. நீங்க பொதுவாக ஏதாவது சந்தேகம் இருக்க போறீங்கன்னு சொன்னால் கேளுங்க, நான் விளங்கப்படுத்தி விடுவேன். சரிதானே? ஓகே. இப்ப இதுல பாருங்க 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்திருக்கிற வினாக்களை பாருங்க. நகர குடியிருப்பு ஒன்றின் 4 முனைப்பான அம்சங்களை விவரிக்குது. நாங்க இதுக்கு முன்னுக்கு பார்த்துட்டு வந்து நாங்க இந்த மாதிரி கேள்வி என்ன நகர குடியிருப்பினுடைய 4 முனைப்பான பண்புகள் என்ன சொல்லலாம்? நாங்க அதிகரித்த சனத்தொகை அடர்த்தி, உட்கட்டமைப்பு வசதிகள் விரிவாக வசதிகள் காணப்படுறது, சேவை மையங்கள் அதிகமாக காணப்படுகிறமை, இதுகள் எல்லாம் இடைவெளிகளுக்கு, அதாவது கட்டடங்களுக்கு இடையிலான இடைவெளிகள் குறைவாக காணப்படுகிறமை, இதை எல்லாமே நகரங்களினுடைய ஒரு முனைப்பான அம்சங்களாக நாங்க இங்க எடுத்துக்காட்டி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து 2வது கேள்வி வந்து பாருங்க, கீழே அட்டவணை ஒன்றில் தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி 2000ஆம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட தென்னாசிய நாடுகளின் நகராக்க மட்டத்தில் அவதானிக்கப்படக்கூடிய பிரதேசங்களின் மாறுபாடுகளை ஆராய்க. நான் இதை உங்களுக்கு முன்னுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு அட்டவணைக்கு அப்படி விடை எழுத வேணும்ன்றது சும்மா கண்ட விதமாக எழுதக்கூடாது. விடைகள் எழுதுனா ஸ்கீமை தழுவின மாதிரி போய் விடை இருக்க வேணும். சும்மா கண்ட விதமாக காணப்படுகிறது இருக்குதுன்னு சொல்லி எழுதக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு நீங்க விடைகள் எழுதினீங்கன்னா உங்களோட ஸ்கீமை தழுவினமா இருக்கணும். இப்ப இதுல பாருங்க கேட்கிறாங்க, இந்த 2020ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய முனைப்பான பண்புகளை கேட்கிறாங்க. நதா சொல்லுங்க பாபம். நதா ஒன்று சொல்லுங்க, அனா ஒன்று சொல்லுங்க, கப்சா ஒன்று சொல்லுங்க பாபம். சரி நதா தொடங்குங்க பாபம்.
ரெண்டாயிரமாம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட தென்னாசிய நாடுகளுடைய நகராக்க மட்டத்தினை அவதானிக்கின்ற பொழுது ம். அதிகூடிய அதிகூடிய சனத்தொ சனத்தொகையில் இது நகராக்கம். அதிகூடிய நகராக்க சதவீதமாக பங்களாதேஷில் பூட்டான் 25.5% கொண்டுள்ளது. அதே பூட்டான் நேரம் இருக்கா, பாகிஸ்தான் இருக்குதா? வடிவா பாருங்க பாப்போம். இந்த பாதியா சாரி பாகிஸ்தான் 33.1%. அதே நேரம் குறைந்தளவான நகராக்க சதவீதத்தை நேபாளம் 13.4% கொண்டுள்ளது. கொண்டு காணப்படுகிறது. சரிதானே? அடுத்த சொல்லுங்க பாபம். அண்ணா இருக்கிறீங்களா பிள்ளை? அக்ஷயா, அஸ்லம், நான் சொன்னேன் சொல்றதுக்கு முயற்சிக்க வேண்டும் பண்றது. சரி, அகனா சொல்லுங்க பாபம். சின்ன ஒரு விஷயம், 3 விடயத்தின் அடிப்படையில் எழுதினாத்தான் உங்களுக்கு புள்ளிகள் வரும். சரி, ரிதுஷா சொல்லுங்க பிள்ளை. நேபாளம் நாட்டினை விட பங்களாதேஷின் நகராக்க மட்டம் அதிகமாக உள்ளது. இப்ப பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு வடிவா தெரிய வேணும் என்னென்றால், இதுல நீங்க வடிவா சிம்பிளா எழுதலாம் பிள்ளைகள். இதுல என்ன செய்யலாம்? மட்டம் தட்டி கதைக்கலாம் இல்லையா? இப்ப பாருங்க, மேற்குறித்த தரவின் அடிப்படையில் நோக்குகின்ற பொழுது 25% மேற்பட்ட நகராக்க மட்டத்தினை பூட்டான், இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் கொண்டிருக்கின்ற அதே வேளை 25%க்கும் குறைவான நகரமயமாக்க மட்டத்தினை பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய 2 நாடுகளிலும் இங்கு தெளிவான முறைகளில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாகவே காணப்படுகின்றது என்று சொல்லி மட்டம் தட்டி கதைக்கலாமடாப்பா. இப்ப ஒரு சிம்பிளா ஒரு விஷயங்களை நீங்க எழுதுறதுக்கு முயற்சிங்க. ஒரு சின்ன ஒரு விஷயமாக ஒரு விடயத்தை எழுதுறதுக்கு யோசிச்சீங்கன்னா தான் உங்களால அந்த விஷயங்களை பத்தி சரியான முறைகளை கதைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, 2020ஆம் ஆண்டளவில் தென்னாசிய நாடுகளின் நகராக்க மட்டம் எதிர்பார்க்கப்படுகின்ற மாற்றங்களுக்கான காரணங்களை விளக்குங்க. இப்ப 2020ஆம் ஆண்டு கேட்கிறாங்க. என்ன சொல்ல? 2020ஆம் ஆண்டு அதே போல உயர்வு தாழ்வு பெருமானம் மட்டம் தட்டி கதைக்கிற விஷயத்தை கதைச்சு விட்டீங்களா? சரி, இப்ப பாருங்க, ஐக்கிய நாடுகளினுடைய சனத்தொகை நகராக்க மட்டத்தினுடைய கணக்கெடுப்பின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தென்னாசிய நாடுகளின் நகரமயமாக்க மட்டத்தினை அவதானிக்கின்ற பொழுது 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சில எதிர்கூறல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உயர்வான நகரமயமாக்க வீதத்தினை பூட்டான் அடையாளப்படுத்தியிருக்கின்ற அதே வேளை மிகவும் குறைவான நகரமயமாக்க மட்டத்தினை நேபாளம் அடையாளப்படுத்தியிருக்கின்றவை இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாகவே காணப்படுகிறது. அடுத்து சொல்ல போறீங்க, மேற்குறித்த 2020ஆம் ஆண்டு எதிர்கூறப்பட்ட தகவலின் அடிப்படையில் 30% அதிகமான 35% அதிகமான நகரமயமாக்க மட்டத்தினை பூட்டான், பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளில் அவதானிக்கின்ற அதே வேளை 35%க்கும் குறைவான நகரமயமாக்க மட்டத்தினை பங்களாதேஷ், இந்தியா, நேபாளம் ஆகிய நாடுகளில் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாகவே காணப்படுகின்றது என்ற விஷயத்தை எழுதிவிட்டீங்கன்னு சொன்னால் சிம்பிளா எங்களுக்கு புள்ளி வரும். சொல்லுங்க. மாற்றங்களுக்கான காரணங்களை விளக்குன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அதை எழுதுகின்ற போது அதுக்குரிய காரணங்களை சொல்லி விளக்கிட்டீங்களா? சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், பொதுவாக இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்க, இப்ப நீங்க முதலாவது அந்த அட்டவணை இருக்கிற விஷயத்தை சொல்லி காரணத்தை சொல்ல வேணும். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், பொதுவாக பிள்ளைகள் இந்தியாவோட பாகிஸ்தான்ல அதிகளவான நகரமயமாக்க மட்டங்கள் காணப்படுறதுக்குரிய பிரதான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக இந்தியாவில மத கலாச்சாரங்கள் காணப்படுகின்றமை, சன நெருக்கடிகள், இப்படியான பல்வேறு விதமான பிரச்சனைகள் காணப்படுறதால நகரமயமாக்க மட்டங்கள் திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட இல்லை. இதுவே பாகிஸ்தான்ல இப்படியான பிரச்சனைகள் குறைவாக இருக்கிறதால, அதாவது பிரச்சனைகள் அதிகமாக இடம்பெறாத தன்மைகள், மக்களுக்கு இடையிலான ஒற்றுமைகள், ஒரே இன மொழிகள் பேசப்படுகிற தன்மைகள் காணப்படுறதால நகரமயமாக்க மட்டங்கள் எங்களுக்கு என்ன செய்தால் விருத்தி அடைந்து கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு காணப்படுகிறது. அதனை இந்தியாவை அல்லது பூட்டான் ஆகிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிய வேணும், இன்றைக்கு பூட்டான் நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மக்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்படுத்தி நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதனால் எங்களுக்கு என்ன செய்த அந்த நாடுகள்ல நகரமயமாக்கங்களுடைய மட்டங்கள் உயர்வாக காணப்படுறதுக்கு ஒரு பிரதான காரணமாக அமையுது. இப்ப அந்தந்த விஷயங்களுக்குரிய காரணங்களை நீங்க அந்தந்த நாடுகள் எடுத்து காட்டி விலைக்கு எழுதி விட்டீங்க. சரி, சரிதானே? சரி பிள்ளைகள், நம்ம இதோட முடிச்சு கொள்வோம். நாளைக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்களே நகரங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இல்லையா? பார்த்தோம்னா விவசாயம் தான் பெரும்பாலும் எங்களுக்கு 1-2 கிளாஸ் எங்களுக்கு முடிவடைஞ்சிடும். அதுக்கு பிறகு நாங்க தரம் 13ஆம் ஆண்டுக்குரிய கடந்த கால பாஸ் பேப்பர் புக்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதையும் நாங்க ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போவோம். ஓகேங்க?
சார் 2016ல 22வது கேள்வி கொஞ்சம் பாருங்க நகராக்கத்துல 2016ல 22வது நகராக்கத்துல நகராக்கத்திலேயே சொல்லுங்க. நகராக்கத்துல நகராக்கத்திலே 22 சொல்லுங்க பிள்ளை. அந்த கேள்வி என்னத்த சொல்ல வருது எனக்கு கேள்வியே விளங்கல. ஐரோப்பிய நாடுகளில் நகரமயமாக்கத்தின் ஆரம்பத்திற்கான முதலாவது முன் தேவையாக கருதப்படுவது. பொதுவா பிள்ளைகள் ஐரோப்பிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது நாடுகாண் பிரயாணங்களை மேற்கொள்றது, காலனித்துவ ஆட்சிகள் இப்படியான தன்மைகள் காணப்படுவதன் காரணமாக அங்க நகரமயமாக்கங்கள் ஆரம்பிக்கப்படுறதுக்கு ஒரு அடிப்படையாக இருந்த முதலாவது தேவைகள் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதெல்லாம் கூட சிலபஸ்கள்ல இல்ல, இது வந்து பழைய சிலபஸ் என்று இருக்கிறதால தான் உங்களுக்கு அப்படி வருகிறது. முதல் ஐரோப்பிய நாடுகள்ல வந்து நகரமயமாக்கங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா சரியான முறையில திட்டமிடையில இவங்க காலனித்துவ ஆட்சிகளையும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாடுகாண் பயணங்களையும் இப்படி அதிகமாக மேற்கொண்டு திரிஞ்சாங்களே ஒழிய நகரமயமாக்கங்களை சரியான முறைகள்ல கட்டியெழுப்புறதுக்கு இவங்க வந்து முயற்சிக்க இல்லை. இதனால இந்த ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பின்னடைவான தன்மைகளைத்தான் அதிகமான முறைகள்ல கொண்டிருந்தது. இப்படி அதிகமான பின்னடைவுகளை கொண்டிருக்கிறதுக்கு என்ன ஒரு அத்தியாவசியமான காரணிகள் எங்களுக்கு இங்க செல்வாக்கு செலுத்தி இந்த நகரமயமாக்கங்கள் எங்களுக்கு விருத்தி அடைந்தது என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், உங்க பொதுவாக இந்த விவசாய துறைகளை அதிகப்படுத்தி, அதாவது கோதுமைகள் அதே நேரத்தில் வந்து பார்லி, இந்த ட்ரை இப்படியான விதை இனங்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்து தங்களுடைய நகரமயமாக்கத்தினுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்த ஒரு தன்மைகள் வந்து காணப்படுது. இதெல்லாம் கூட சிலபஸ்கள் இல்லை, இதெல்லாம் படிச்சு குழப்ப முடிய தேவைப்பாடுகள் இல்லை. சரிதானே? ஓகே சார். என்ன பிள்ளை? காலனித்துவ ஆட்சியில காலனித்துவ பத்தியா வரலாறு பாடம் படிப்பிக்க வேண்டி இருக்கும். காலனித்துவ ஆட்சி எல்லா நாடுகளையும் பிடிச்சு ஆய்வு செய்யறது. தாங்க தான் எல்லாத்தையும் முன்னுக்கு இருக்கிற மாதிரி அதை முக்கியமாக தங்களுடைய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து தாங்க ஆட்சியரை தான் காலனித்துவ ஆட்சி வாங்க. சரிதானே? ஓகே சார்